இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். நேற்று நம்ம பார்த்துருந்தோம், ஈசாக்குக்கு வந்து பெண் தேடுவதாக ஊழியக்காரன் இடத்துல ஆபிரகாம் சொல்லி அனுப்பிச்சார். இப்போது வந்து ஆதியாகமம் 24வது அதிகாரம் 9வது வசனம் முதல் நம்ம பார்க்கலாம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானனாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டங்களில் 10 ஒட்டங்களையும் தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானனுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தீமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் தோர வண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் தோர வண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானனுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறிவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இது ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தால் அவள் துறவையில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். அதாவது ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் வந்து ஆபிரகாமுடைய சொல்லன்படி கேட்டு கட்டில் கீழ்ப்படுத்து ஒட்டகங்களும் உச்சிதமான பொருள்கள்னா விலையுறந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு நாகோருடைய ஊருக்கு போகிறாரு. நாகோருடைய ஊருக்கு போகும்போது அந்த ஒரு தண்ணீர் துறவில் தண்ணீர் மல்ல வருகிற பெண்ணை வந்து நான் எனக்கு குடிக்கும்படியும் ஒட்டங்களுக்கு கொடுக்கும்படியும் கேட்கும்படி எந்த பெண் வந்து எனக்கு ஒட்டங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்களோ அந்த பெண் தான் ஈசாக்கு என்று அறியும்படியும் தயவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்டத்தில் வந்து ஆபிரகாம் ஊழியக்காரன் வேண்டாம். அதே மாதிரி ஆபிரகாமோட தம்பியாகிய நாகோருடைய பேத்தி, சரிங்களா, நாகோருடைய பேத்தி ரெபெக்காள் வந்து தண்ணி மலை வரா. இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.